நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள். இந்த வார்த்தையை நம்ம கேட்டனாலே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா 2ஆம் உலக போருக்கு அடுத்தபடியா ஒரு அணு ஆயுத போர் நடந்திருக்கணும், இல்லை ஒரு அணு ஆயுத போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸில் மட்டும்தான். ஒன்று, கோல்டு வாரோட உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா மோதல். இரண்டாவது, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அணு ஆயுதங்கள் எப்போ வேணால் பயன்படுத்தப்படலான்னு அந்த ஒரு பயம் உலகம் முழுக்க அதிகமாயிட்டு இருக்க அதே டைமில் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை பூதாகரமாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம பூமியில் அணு ஆயுதங்கள் வெடிச்சா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பு உருவாகும், பல கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை உணர முடியும். ஆனால் இதே அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு விண்வெளியில் வச்சு வெடிக்க வச்சா என்ன நடக்கும்? இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். சத்தமே இல்லாமல் பல சம்பவங்களை ரஷ்யா இந்த இடத்துல வானத்தில் வச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்புக்ஷவங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பிரச்சனையை பற்றி பார்க்கணும்னா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்றதை நம்ம கொஞ்சமாவது அலசி பார்க்கணும். அப்போதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு புரியும். OSTன்னு சொல்லக்கூடிய அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி 1967 முக்கியமான உலக நாடுகளுக்கு மத்தியில் கையெழுத்தாகுது. இந்த ஒரு ட்ரீட்டியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, உலக அளவில் எல்லா நாடுகள் கிட்டையும் வெப்பன்ஸ் ஃபார் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், WMDன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெரும்பான்மையான நாடுகள் கிட்ட இருக்கு. இன்னும் நிறைய நாடுகள் அணு ஆயுதங்களை தயார் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அவங்களால வெற்றி அடைய முடியல. இந்த அணு ஆயுதங்கள்ன்றது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எந்த அளவுக்கு டெட்லியான ஆயுதம்ன்றது ஹிரோஷிமா நாகசாகியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட அணு ஆயுதங்களை ஏவுறதுன்றது அந்த அளவுக்கு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய கரண்டான டெக்னாலஜி வச்சு பார்த்தோன்னா 1950களுக்கும் இப்பயும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜி படி பார்த்தோம்னா இந்த அணு ஆயுதங்கள் ஏவுறதுன்றதை சுலபமா கண்டுபிடிச்ச முடியும். அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு இருந்தக்கூடிய ரேடார் அமைப்புகளாலையும் அப்போதைக்கு இருந்த செயற்கைக்கோள்களாலையும் உள்ள வரக்கூடிய ஏவுகணையை கடைசி நேரத்தில் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பன்றது கிடையாது. இதனால உலக நாடுகள் சேர்ந்து எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பூமியில இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கப்போ பூமின்றது விண்வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கோள். இந்த விண்வெளியில கொண்டு போயிட்டு அணு ஆயுதம் வச்சுட்டா, இல்ல விண்வெளியில இருந்து ஒரு அணு ஆயுதம் பூமியை தாக்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டா இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்னால உனக்கு பிரச்சனை வரக்கூடாது, உன்னால எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு ட்ரீட்டி ஏற்படுத்தினாங்க. இப்போ அது திரும்பவும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, ரஷ்யா 2023, 2024, 2025 இந்த காலகட்டங்களில் 3 முக்கியமான ராக்கெட்டுகளை ஏவுறாங்க அவங்களோட ராஸ்அட்டாம் சார்பா. இவங்க மெயினா என்ன ஒரு காரணத்துக்காக இதை ஏவுனாங்க, இல்ல என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு இதை ஏவுனாங்கன்னு பார்த்தோன்னா, சிம்பிளா ஆன்டி சேட்டலைட் ஆபரேஷனுக்காகவும் எங்களோட ஃபியூச்சர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனுக்காகவும் தான் நாங்க இந்த ஒரு சேட்டலைட்ஸை ஏவணுன்றது ரஷ்யாவோட ஒரு அறிவிப்பா இருந்துச்சு. ஆனா அது வெறும் ஆன்டி சேட்டலைட் ஆபரேஷனுக்காக ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை கிடையாது. இப்போ அதை பற்றி தோண்ட கிணறு தோண்ட போதும் கிளம்பின கதையா பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அணு ஆயுதங்கள்ன்றது நம்மளோட பூமியை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான். ஆனால் பூமியிலிருந்து ஏவக்கூடிய அணு ஆயுதங்களை எந்த அளவுக்கு அழிவை கொடுக்குமோ அதை விட பல மடங்கு, ஏன் பல 100 மடங்கு அழிவை இந்த விண்வெளியிலிருந்து ஏவக்கூடிய அணு ஆயுதங்கள்ன்றது கொடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இப்போ பூமியை தவிர்த்து ஏன் இந்த விண்வெளியில் கொண்டு போயிட்டு அணு ஆயுதங்கள் வைக்கணும்? சிம்பிளான ரீசன் தான். இப்போ ரஷ்யாவில இருந்து ஒரு அணு ஆயுத ஏவுகணை ஏவப்படுதுன்னு வைங்க, அது அமெரிக்காவை போயிட்டு அடிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 18 to 20 நிமிஷங்களாவது ஆகும் அதோட டெர்மினல் ஃபேஸ் அது ரீச் பண்ணி. ஏன்னா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ICBMஸையோ இல்லை வேற ஏதாச்சும் இன்டர்மீடியம் ரேஞ்ச் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் அமெரிக்காவை ரஷ்யா அடிப்பாங்க. இதே நிலைமை தான் ரஷ்யா அமெரிக்காவை அடிக்கணும்னாலும் சரி, இல்லை அமெரிக்கா ரஷ்யாவை அடிக்கணும்னாலும் சரி. ஆனால் சம்பந்தமே இல்லாமல், சத்தமே இல்லாமல் லோ எர்த் ஆர்பிட்ல இருந்து ஒரு சின்ன எரிக்கல் விடுற மாதிரி ஒரு அணு ஆயுதம் வந்து பூமியை தாக்குனா அதை எந்த ஒரு ரேடார் அமைப்பாலையும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வானத்தில் செயற்கைக்கோள்கள் இருக்கு, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்க்காக செயற்கைக்கோளை வச்சிருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்காக சேட்டலைட்டை வச்சிருக்காங்க. ஆமாம். இன்னும் பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உதவிகள் பண்ணுற மாதிரி சிவிலியன் பர்பஸ்க்காக நிறைய சேட்டலைட், இன்டர்நெட்காகன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான சேட்டலைட் வானத்தில் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பூமியில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டால் அதை நம்மளால உணர முடியும். அணு ஆயுதம் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே மாதிரி ஒரு வெடிப்பை வானத்தில் ஏற்படுத்துறது மூலிமா இப்போ நான் சொன்னல இத்தனை லட்சம் சேட்டலைட்ஸ் வானத்தில் இருக்குன்னு, அது எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்க முடியும். இந்த எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இந்த வளிமண்டலத்தை நம்ம தாண்டிட்டோம்னா
இந்த விண்வெளி பகுதின்றது கம்ப்ளீட்டான ஒரு வேக்யூம்னா ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு வெற்றிடம். அந்த இடத்துல காற்று இருக்காது, கிராவிட்டி இருக்காது, ஜீரோ கிராவிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த அணு ஆயுதம் வெடிக்கிறப்ப என்ன ஆகுனா, அணு ஆயுதம் வெடிச்சதுக்கப்புறம் அதோட விளைவு ஒரு பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்தாது. காரணம் அங்கே ஆக்சிஜன் இல்லை, அதனால அந்த இடத்துல தீ பத்தாது. அதே மாதிரி அந்த இடத்துல ஏர் மாலிகூல்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த ஒலி அலைகள், அதோட சவுண்ட் வேவ்ஸ் இல்லை அந்த ஷாக் வேவ்ஸ்ன்றது எந்த இடத்துக்கும் பெருசாக ட்ராவல் பண்ணாது. ஆனால் இதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, அதனால ரொம்பவும் சுலபமாக பரவ முடியும். இப்படி பரவக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால ஒரு பெரிய பாதிப்பை இந்த ஒட்டுமொத்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மேலே ஏற்படுத்த முடியும். ஸோ ஒரு அணு ஆயுதம் விண்வெளியில் வெடிச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அத்தனையும் டிஸ்மேண்டில் பண்ணிட முடியும். இப்படி டிஸ்மேண்டில் பண்ணிட்டா என்ன ஆகும்? இப்போ ரஷ்யா ஒரு ஏவுகணையை இல்லை அமெரிக்கா ஒரு ஏவுகணையை இந்த மாதிரி ஏவி வானத்தில் அதை நிலைக்குள்ள வச்சுட்டாங்க. இதை நிலைக்குள்ள வச்சதுக்கப்புறமா அந்த அணு ஆயுதம் அந்த இடத்துல வெடிச்சதுன்னா ஆன்டி சேட்டலைட் ஆப்ரேஷன்றது இந்த இடத்துல சிம்பிளாக ஒரே பட்டனில் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்படி முடிஞ்சதுன்னா கீழே இருக்கக்கூடிய நாடுக்கு, எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது. இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, அந்த நாட்டில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது, அந்த நாட்டில் இருந்து எத்தனை ஏவுகணைகளை ஏவுறாங்கன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி மொத்த பேரும் குருடாக இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன்றது இந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ வானத்தில் கொண்டு போயிட்டு அணு ஆயுதங்களை வைக்கிறது மெயினான பிரைமரி ரீசன், முதல் முக்கிய காரணம்ன்றது இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸை ஷட் ஆஃப் பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி அமெரிக்கா நிறைய டைம் இந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் அட்மாஸ்பியரில் போயிட்டு ஹவாய்க்கு மேலே ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சாங்க 400 கிலோமீட்டர் உயரத்தில். அந்த டைமில் அது ஏற்படுத்தின EMP வேவில் ஹவாய் முழுக்க பவர் அவுட்ரேஜ்ன்றது இந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி அமெரிக்கா இதுக்கு முன்னாடி நிறைய செயல்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த OSTன்னு சொல்கிறல அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி, அது வந்ததுக்கு முக்கியமான காரணமும் அமெரிக்கா தான். இது வரைக்கும் ஒரு 3 தடவை அமெரிக்கா இந்த மாதிரி அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு விண்வெளியில் வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. எப்போலான்னு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் ஆர்கஸ் 1958 அமெரிக்கா 3 நியூக்ளியர் பாம்ஸை அதிக உயரத்தில் வெடிக்க வச்சு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட இந்த காந்த விசையில் எந்த மாதிரி மாற்றத்தை அது ஏற்படுத்துதுன்றதை ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல கவனிச்சாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஸ்டார்ஃபிஷ் ஃப்ரை 1962 இதில் தான் ஒரு 1.4 மெகாடன் அளவுக்கு ஈல்ட கொடுக்கக்கூடிய ஒரு அணு ஆயுதத்தை பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே வெடிக்க வச்சாங்க. இதில் தான் அந்த ஹவாய் தீவில் ஒரு பெரிய அவுட்ரேஜ் ஆனது ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம் 1980 ரீகனோட ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்சிவ் இனிஷியேட்டிவ்னு இதை சொல்லலாம். லேசர் வெப்பன்ஸையும் இந்த மாதிரி பூமியோட மேல் மட்டத்தில் ஒரு அணு ஆயுதத்தை எந்நேரமும் பறக்க விட்டு, கூடவே சேர்த்து லேசர் வெப்பன்ஸையும் பறக்க விட்டு சோவியத்தோட ICBMஸை கவுண்டர் பண்ணுறது இவரோட ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் இது பேப்பர் ஒர்க்ல இருந்து ப்ராஜெக்டாக மாறல. ஸோ அமெரிக்கா அந்த மாதிரி 3 முறை இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு பார்ஷியலி சக்ஸஸும் கிடைச்சதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் அந்த OST ஏற்படுத்தப்பட்டுச்சு. முதல் முறை 1958 அமெரிக்கா பண்ணதை ரஷ்யாவும் அடுத்த சில ஆண்டுகளில் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு 1961 இருந்து 1962 வரைக்கும் USSR பல நியூக்ளியர் டெட்டோனேஷன்ஸை அமெரிக்கா பண்ண மாதிரியே எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வெளியில வெடிக்க வச்சு அதோட ரீடிங்ஸ்ன்றதை அப்சர்வ் பண்ணாங்க. இதில் சோவியத் யூனியனால பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட்ன்றது அந்த இடத்துல இருந்த 14க்கும் அதிகமான எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை ஒட்டுமொத்தமாக பிளைண்ட் பண்ணி பாதிப்படைய வச்சுதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதோட ரிப்போர்ட்ஸ் ஆனது இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பாம்பர்ட்மெண்ட் சிஸ்டம் FOBSன்னு சொல்லுவாங்க. 1980 இதுக்கான வேலைகளை சோவியத் யூனியன் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதோட மெயினான கான்செப்ட் என்ன தெரியுமா? இது ஒரு ஆன்டி சேட்டலைட் ஆப்ரேஷனுக்காக இந்த மாதிரி பிளைண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூமியோட வெளிவட்ட பாதையில் ஒரு ராக்கெட்டை இல்லை இதே மாதிரி ஒரு சேட்டிலைட்டை ஃபயர் பண்ணிவிட்டு அதை சுத்த விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு தேவைப்படுறப்போ அதோட இன்ஜின்ஸ் ஆன் பண்ணி நேரடியாக அது பூமியில் எந்த பகுதிக்கு அது ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே மாதிரி ஒரு தாக்கக்கூடிய திட்டம். ஆனால் கடைசியில் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ சோவியத் யூனியனும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சரி, இந்த ஸ்பேஸை நியூக்ஸை வச்சு ஃபுல் பண்ணுறது இல்லை இந்த ஸ்பேஸில் வெப்பன்ஸை கொண்டு போய் நிறுத்துறத ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு பாலிஸ்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் சரி, ஏன் இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் சரி, வானத்திலிருந்து விழக்கூடிய இந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அமைப்பு உலகத்திலே யார்கிட்டையும் கிடையாது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி. இப்போ நார்மலாக இந்த வேக்யூம் ஸ்பேஸில் எதுவுமே ட்ராவல் ஆகுது. ஸோ இவங்க ஏவக்கூடிய அந்த அத்தனை ஏவுகணைகளும் LEOன்னு சொல்லுவாங்கல்ல, லோ எர்த் ஆர்பிட், அந்த ஒரு ஆர்பிட்டில் தான் இவங்களால் கொண்டு போயிட்டு வைக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த ஏவுகணைகளை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அதை இருக்கக்கூடிய மினிமம் த்ரஸ்டர்ஸை ஆன் பண்ணி, மினிமல் த்ரஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை ஆன் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய இனிஷியல் புஷ் மூலமா எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ராகி அதோட ரீஎன்ட்ரியில் எக்ஸாக்டான டார்கெட்ஸை கொண்டு போயிட்டு அடிக்க முடியும். இன்னும் பல நாடுகள் இதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க. பிரான்ஸ்,
யூகே, சீனா வரைக்கும் இந்த லிஸ்டானது பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ என்னைக்கு இந்த ஸ்பேஸ் ஆனது நியூக்ஸை கொண்டு நிரப்பப்படுதோ அன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெடிஷ்னல் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஜோக்காக தான் மாறும். ஸோ இந்த விண்வெளின்றது எப்போ அணு ஆயுத கூடாரமாக மாற்றப்படுதோ அன்னைக்கு இந்த உலக நாடுகளோட அடுத்த ஒரு கோல்டு வார் ஆரம்பிக்கின்றதும் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் நமக்கு புரியுது. சார், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்பேஸ் நியூக்ஸ் ப்ரோக்ராம் இது உண்மையிலேயே ரஷ்யா பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்காவோட ஆஸ் யூஷுவல் இது ஒரு ப்ரொபகண்டாவாக இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்